வணக்கம். நான் உங்கள் அடிக்கேஷன் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு தொண்டர்களாகட்டும், விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சரிங்களா? ரெண்டுக்கும் வேற இருக்கு. அதாவது படத்தில் நடித்தப்போ விஜய் ஃபேன்ஸு அவங்களாம் தற்குறியோட மோசம் அப்படின்றாங்க, சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து திட்டுங்க, என்னன்னு தெரியும். யாரை நீங்கள் திட்டுறீங்க? டிஎம்கே விச்சுவாரிஸோட மேலே என்ன நியாயமா நம்பர் 1ல இருக்க நாடகோஷ்டி, சரிங்களா? அவங்கள எப்படி நீங்க வீடியோ போட்டு ஆதாரத்தோட அவங்கள திட்டலாம். அதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா வந்து சோசியல் மீடியாவுக்கு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள். அதே மாதிரி நீங்களும் நாங்களும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்க வேணாம். குற்றத்தை புகழ்ந்துக்கலாம். ஆக்சுவலி தப்பு தான். ஆனால் குற்றத்தை சொல்லி என் மேல மட்டும் பழி போடாதீங்க. நானா காரணம் இருந்தாலும் நான் வந்து கோர்ட்டை மதிக்கிறவன். ரொம்ப மதிக்கிறாங்க. ஆக்சுவலி கிட்னி திருட்ட ஏன் வந்து எஃப்ஐஆர் பதிஞ்சு என்ன நேரத்துல வேணுமோ தனியாக ஆணை போட்டு எஃப்ஐஆர் பதிங்கன்னு சொன்னதை பதில இது வரைக்கும் அது அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆக்சுவலி எஃப்ஐஆர் வேணாம், கிட்னி திருட்டு இல்லை, அது வந்து முறைகேடு, அதனால இங்க போலீஸே விசாரிக்கட்டும். இங்க கீழே இருக்க கைக்கூலியா இருக்கா போலீஸ் இப்ப இருக்க. ஆக்சுவலி கைக்கூலி பக்கா கைக்கூலி தான். என்னன்னா அவங்கள உயர்த்தி பேசினா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதனால இப்போ வந்து எங்களை பேசினாவே தப்பு. எங்களை பேசுங்க, தப்பு இல்ல, எங்களை உயர்த்தி பேசுங்க. எங்க நாடக கோஷ்டி இருக்குல்ல, அவங்க பண்ற வேலையெல்லாம் பக்கா நைட்டும் பகலும் உட்காந்து எடிட் பண்ணி தற்கொலைத்தனமா எடிட் பண்ணி ஆக்சுவலி பொய்ய நிஜமாக்குறது எவ்வளவு கஷ்டம் நீங்க பண்ணி பாருங்க. அதை மீறி நீங்க வந்து வீடியோ ஆதாரத்தோட எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் குழுவே முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கல பொதுமக்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுக்கு உடனே யாரு நம்ம ஸ்டாலின் இங்க போனாரு அங்க போனாரு, இவர் எங்க போனாருங்க? விசச்சாரம் கொடுத்தா அவங்க இறந்தவங்களுக்கு போனாங்களா? சரி, இவங்கண்ணா துணை சிஎம் போனாங்களா? இல்ல வேணாம். அன்பில் மகேஷ் போய் கண்ணீர் அடிச்சாரா? இல்ல. அதை மிசுக்கார ஒருத்தர் வந்து கண்ணீர் அடிச்சது தப்புன்றாங்களே, தப்புன்னு சொல்லு சார். இங்க வந்து நாடகம் எதுக்கு போடணும்? மிச்சத்துல நாடக கம்பெனி இல்லையா? நான் சொல்றேன், நாடக கம்பெனி நடத்துறீங்க, அதை ஒழுங்கா எல்லா இடத்துக்கும் நடத்துற மாதிரி பழசெல்லாம் விட்டுருங்க. உடனே துரைமுருகன் அது வேற இது வேற. சரி சார், அது வேறவா இது நாரவை. இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த 800ல 9 பேர் இறந்தாங்க, வடமாநில தொழிலாளிங்க. அவங்களுக்கு ஏன் ஒரு தொண்டையாச்சும் டிஎம்கேல ஒரே ஒரு தொண்டையாச்சும் இஷ்டத்துக்கு 10 லட்சம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணீங்க, தர்றேன் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணீங்க. யாரு போய் கொடுத்தீங்க? இதை மட்டும் கரூர்ல மட்டும் எங்க கனிமொழி போனாங்க, துணை சிஎம் போனாங்க, நாங்க போனோம், நடராத்திரியில போனோம். சார், நீங்க நடராத்திரியில போனது காரணம் நாளைக்கு ஓட்டு கேட்டு போக முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போனீங்க. துரைமுருகன் அது வேற இது வேறன்னு சொல்றப்போ அந்த விஷச்சாரை கொடுத்து நீங்க தான் காட்சி எடுத்துருக்க, உங்க ஆளுங்க காட்சி எடுத்துருக்காங்க, வேற விஷயம். இந்த விஷயத்துல கிட்னி திட்டுல ஹைகோர்ட்டு ஏன் எஃப்ஐஆர் பஞ்சு நீங்க பதியல? அவங்க குற்றச்சாட்டவங்களை ஏன் கைது செய்யலன்னு கேட்கும்போது வித்தின் 29வது மாசம் லாஸ்ட், சரிங்களா, அந்த டேட்ல 24/9க்கு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து 7ஆம் தேதி 10வது மாசம். எஃப்ஐஆர் பதிஞ்சு அந்த பஸ்ஸ பிரச்சாரத்துல ஆகத்த ஒரே நாள்ல சீஸ் பண்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கும்போது கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை மதிக்கணும் நீங்க. அதுவும் அதே கோர்ட் தான் போட்டிருக்கு. அப்ப எங்க போனீங்க? கிட்னி திருட்ட எஃப்ஐஆர் பதிஞ்சு செஞ்சு அது என்ன ரிப்போர்ட்டா, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. 24/9க்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 7ஆம் தேதி 10வது மாசம். இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? எஃப்ஐஆர் செஞ்சு ஒரே நாள்ல நீங்க போய் வாகனத்தை சீஸ் பண்ற முடிஞ்சவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிஞ்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்க முடியல. என்ன ஆக்சுவல் நீங்க கேட்டா நீங்களே தூண்டி விட்டீங்க. தூய்மை பணியாளர்கள் ஆக்சுவல் பேரை மாத்தினது எடப்பாடி, சரிங்களா? அதை நாங்க தான் மாத்தணும், எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி குப்பாடுறவன்னு சொல்லக்கூடாது, தூய்மை பணியாளர்கள் பேரை மாத்தணும். வீடியோ வெக்கம் கேட்ட மாதிரி பண்றீங்க. வெறும் ஆட்சி நடத்துறது இந்த வீடியோ தான். சோசியல் மீடியான்னா பக்கா டிஎம்கே எந்த இடத்துல புல்லு பூண்டு முளைச்ச மாதிரி கூட தெரியாது. ஏன்னா இவங்க நடத்துற ஆட்சியை வந்து ஆட்சி இருக்குன்னு, இந்த ரூலிங் பார்ட்டி இருக்குன்ற அர்த்தமே வந்து டிஎம்கே சோசியல் மீடியா நாடகோஷ்டி பக்கா நம்பர் 1. நான் ஆக்சுவலி அதுக்காக சொன்னேன், நேற்று வீடியோ போட்டு எப்படி அவர் அப்பீல் போவாரு நான் பாக்குறேன். விஜயால போக முடியுமா? இங்க பாருங்க, விஜயால போக முடியுவாங்க, அப்பீல போக முடியாது.
எக்காரணத்தை கொண்டு போய் ஒரு வாரம் கழிச்சு டிஎம்கே வந்து நாங்க இப்போ கோர்ட்டோட ஆர்டரை மதிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம், கோர்ட்டை மதிக்கிறவங்க நாங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க விஜயை பத்தி ஒரு தற்கொலை கூட்டம் கேட்கும், நீங்க எதுக்கு அப்பீலுக்கு போகல? அப்பீலுக்கு போக முடியாதுங்க. அதனாலதான் வந்து என்னால முடிஞ்சது என்னன்னா, எனக்கு வந்து நான் ஓட்டு மட்டும் தான் இருக்கு, அங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறது வேற ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல நீங்க மார்க்கெட்டிங்க ஸ்டாலின் பஸ் பிங்க் பஸ்ன்னு நீங்க எல்லாம் பேசக்கூட தகுதியான இல்லை. ஏன்னா நம்ம பக்கத்து மாநிலம் இருக்கு கர்நாடகாவில் எந்த ஊர்ல போனாலும், எந்த ஊர் டு எந்த ஊர் போனாலும் ஃப்ரீங்க பஸ். ஒன்லி ஏசி பஸ் டீலக்ஸ் பஸ் மட்டும்தான் பெண்களுக்கு ஃப்ரீல, சரிங்களா? மிச்சம் எல்லா பஸ்ஸையும் எந்த ஊர்ல இருந்து, எக்ஸாம்பிள் ஒசூர்ல இருந்து ராமேஸ்வரம், ஒசூர்ல இருந்து கன்னியாகுமரி, அந்த மாதிரி இருக்க இடத்துக்கும் எக்ஸாம்பிள் ஃப்ரீ. அதே மாதிரி இதை பார்த்து சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலயும் ஃப்ரீ பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் மார்த்தடிக்கணும், அவங்களாம் வாய மூடிட்டு இருக்காங்க. அவங்களாம் பண்ணது நியாயம், சரிங்களா? நீங்க பண்ணது அநியாயத்துக்கு நாடக கோஷ்டி, நம்பர் 1 நாடக கோஷ்டி. அதே மாதிரிதான் நான் ப்ரூஃபோட சொல்றேன்னா பாருங்க. இப்போ என்னன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். யாருமே இல்லைன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எப்படி வந்து டிவிகே விஜய் ஆகிற தரப்பை விவாதிக்காம எப்படி நீங்க ஆக்சுவலி அவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்டரை கொடுக்கலாம், ஆர்டர் கொடுங்க, தப்பு இல்லை, ஜட்ஜுக்கான உரிமை இருக்கு கொடுக்கறதுக்கு. அதுலேயும் நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிக்கிங்க. அவங்க போட்டிருக்கிறது ரிட் பெடிஷன் இருந்தாலும் இந்த ஹைகோர்ட்டோட பர்மிஷன், அதாவது எங்களோட பவர் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறவங்க கொடுத்துருக்கீங்க. அதையும் நான் மென்ஷன் பண்ற பாருங்க. என்ன அதை பண்றவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் 2021 பிரகாரம் நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். ஆனா சில ஒரு குறிப்பிட்ட கேஸ் நீங்க மட்டும்தான் பண்ணக்கூடாது, ரேப் கேஸ், சரிங்களா? அந்த உடம்புக்கு அந்த பாடி வந்து டெத்து வந்து, அதாவது பக்கா ப்ரூஃப் தெரியாம இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் நடக்கணும். மெயின் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட தான் நடக்கணும், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால தான் நடக்கும்ன்ற சில பாடிங்களை நைட்டு பண்ணக்கூடாது. அத காரணம் காட்டி தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க வந்து அப்பீல வந்து போக முடியாது. ஏன்னா ஆர்டர் வந்து பக்கா தெளிவா நாடக கோஷ்டி அவ்வளவு தெளிவா பண்றாங்க. இந்த தெளிவை நீங்க நல்லது பண்றீங்கன்னா ஆயுசு முழுக்க ஒருத்தங்க, நீங்க ஆயுசு முழுக்க வரைக்கும் வருங்காலத்துல டிஎம்கே தான் வரும். நாடக கோஷ்டி இந்த ப்ரூஃப் ஆனதுனால இனிமேலு ஓட்டு கேட்டு கூட போக முடியாது, சரிங்களா? உங்க மீசக்காரன்னு சொல்லுவாரு, நியாயம் நினைச்சேன். அவர் வந்து இவ்வளவு நாள் எங்க பண்ண தெரியல, இவ்வளவு பாலியல் வேணும் கொடுமை, இவ்வளவு கொலை, அதுக்கெல்லாம் பேசல, மக்கள் பேசுறாரு. அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த நாயை கைவில எடுத்து போட்டு போகுது, செருப்பா அடிக்கணும். இவர் தான் வன்மையை தூண்டாரு. டிஎம்கே கட்சிக்காரங்களா நீங்க எல்லாம் எதுக்கு கம்பெனி இருக்கீங்க, போய் அடிங்க, கொலை பண்ணுங்க. இவர் தூண்டுறது, இவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கா இல்ல, கைக்கூலியா இருக்க நீங்க கட்சிக்காரங்களும் சரி, சமூக சொல்ற பத்திரிகை நண்பர்களாகட்டும் சரி, திரைத்துறையில இருக்க சில பேரையும் தூண்டி விட்டு நீங்க பேசுறீங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப 2026 எலெக்ஷன்ல என்னன்னு தெரியும். இப்ப ஒரு வாரம் கழிச்சு நீங்க கேட்பீங்க, ஏன் இந்த ஆர்டரை எடுத்து நீங்க போடல? இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல பிஜேபின்னு ஒரு ஆளு ஒருத்தர் பேர் நான் போல, அவங்க போட்டோ போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ எடுத்து ஏன் சிபிஐக்கு கொடுக்க கூடாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பீல் பண்ணிருக்காரு. அந்த அப்பீல வந்து 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி விசாரிக்க எடுத்துருக்கோன்னு இருக்காங்க. இப்ப நான் போற கம்ப்ளைண்ட் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எப்படி ஆர்டர் கொடுக்கலாம், விசாரிக்க ஆர்டர் கொடுத்தது விமர்சிக்கல. ஓகே, அவர் தெளிவா கொடுத்திருக்காரு. ஹைகோர்ட்டோட பவர் யூஸ் பண்ணி இருந்தாலும் அவர் போட்டிருக்க கேஸ் தனிநபர் கேஸா இருந்தாலும் நாங்க ஹைகோர்ட்டோட பவருக்கு யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன், விசாலமா இருக்கா எங்க பவர் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நான் வேற இருக்கிறேன். ஆனா எப்படி விஜய் தரப்பை விசாரிக்காம, விஜய் கட்சி தரப்பு விசாரிக்காம அந்த கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். யாருக்கும் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதி. எதுக்குன்னு நான் வந்து அப்பீலுக்கோ இல்ல சிபிஐக்கு வேணும்னு போடல. இந்த கேஸ நீங்களே முன் வந்து தன்னச்சியா தானா முன் வந்து ஒரு கேஸா ஃபைல் பண்ணி விசாரிங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பார்க்கலாம், போட்டிருக்கேன், சரிங்களா? என்னன்னு பாருங்க. நான் ப்ரூஃபோட, அதுக்காக ப்ரூஃபோட போடணும், நான் போட்டோ போட பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்க்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. என்னன்னு சொல்றேன் நான். ஆக்சுவலி என்ன முடிவு எடுத்தாங்க, முடிவு என்ன, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அவங்களே சூமூட்டோ எடுக்கிறாங்களா இல்ல டைரக்ஷன் ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க, என்னன்னு பொறுத்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.